நம்முடைய கண்களை மூடி செபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் வார்த்தையை கொடுத்து நம்மளை தேவன் விடுவிக்க போகிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுமை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த 1ஆம் தேதி இந்த ஆண்டவரே மாதத்தில் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய வசனத்தை ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு அனுப்பி கொடுத்து ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா வந்த பிள்ளைகளுக்கு கிரியை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்திலும் வருகிற வசனங்கள் ஒன்றும் உம்மிடத்தில் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன வாக்கு ஆண்டவரே. இந்த நாளிலே வந்தவர் வந்தவனுமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் அற்புதம் சமாதானம் சந்தோஷம் பெற்றுக்கொண்டு போக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. தாசரை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். எங்கள் இரக்கங்களின் வல்லமை நிறைந்த நல்லாண்டவரே, merciful Father, இந்த அருமையான மாலை வேளையாகி இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். thank for this wonderful evening hour. சூரியனும் அஸ்தமித்தது, இரவும் வந்தது, உம்மை தேடி வந்த ஜனங்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். Oh Lord, bless every one of them. இயேசுவின் பரிசுத்த நிறைந்த நாமத்தில் பிதாவே, Holy name of Jesus we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். 1 சாமுவேல் 24 24th chapter of 1 Samuel, அதிலே 6வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். verses 6. அவன் தன் மனுஷரை பார்த்து, தன்னுடைய மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் தாவீதினுடைய கூட்டம், மற்றொரு பக்கம் சவுலின் கூட்டம். One side fellowship of David, another side fellowship of என் Saul. அருமையான மகனே மகளே, Son and daughter. சவுலை சத்துருவாக்கி தேவன் காண்பித்தார். The Lord showed Saul as an enemy. ஆனால் அதற்கு முன்பு அவன் தேவனால் அபிஷேகம் He பண்ணப்பட்டவன். was anointed by God. சற்று என்னை கவனிக்க வேண்டும். Attention. சவுலை சத்துருவாக்கி காண்பித்தார். Saul became enemy. சவுல் தாவீதை துரத்த ஆரம்பித்தான். When chasing out David, ஆனால் நாட்கள் கடந்த பொழுது the days passed. சவுல் படுத்துக் கொண்டிருக்கிறான். Saul lay down. அவனுடைய ஈட்டியை எடுத்துக் கொள்ளுகிறான். Took the spear. அப்பொழுது தாவீதோடு இருந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், Men who with இதோ David சத்துருவனுக்கு முன்பு படுத்து கிடக்கிறான், அவனை கொன்றுவிடும் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடுவதில்லை, ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றி தப்புவிப்பாராக என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். தேவாதி தேவன் ஒருவனை காக்காமல் போனால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சற்று தெய்வத்தின் வார்த்தைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தாவீதின் மனிதர் சொல்லுகிறார்கள், இதோ உன் சத்துருவை கொன்றுவிடும் என்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொன்னார். கர்த்தர் என்னை காப்பாராக. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். God is my cup and my portion. சங்கீதங்களின் புத்தகம் 16:5 சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். My portion and my cup. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் என்று சொன்னார். May the Lord preserve my inheritance. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுதுதான் சத்தியம் உங்களுக்கு அரணாய் வருகிறது. If you know the truth will set free. உங்களுக்கு பாதுகாப்பாய் வருகிறது. It will give safety. உங்களுக்கு பலனாய் வருகிறது. It will become strength for you. உங்களுக்கு ஜீவனாய் வருகிறது. It will be a life for you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Hallelujah. தாவீது சொன்னான், கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். The Lord is my inheritance. என்னுடைய தேவாதி தேவன் என்னுடைய சுதந்திரம். God is my inheritance. என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். He is a portion of my cup. நான் வைத்திருக்கிற என்னுடைய பாத்திரம் He is my cup. அவருடையக்கு பங்கு கொடுக்கிற பாத்திரம். He is a portion of God. என் பாத்திரத்தின் பங்குமானவர். He is a portion of my cup. தேவரீர் என் சுதந்திரத்தை மாத்திரம் காப்பாற்றுகிறீர் என்றார். Lord, you will preserve my inheritance.
inheritance. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், The Lord said, வந்திருக்கிற உங்களுடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுவார். may the Lord preserve your inheritance. உங்கள் பிள்ளைகளை Preserve காப்பாற்றுவார். your children. உங்கள் உடைமைகளை Preserve your காப்பாற்றுவார். belongings. உங்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவார். Preserve your future. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், But one thing I say, இந்த that நாள் உன்னுடைய நாள், this day for you, உனக்கு குறிக்கப்பட்ட நாள். appointed for you. கர்த்தருடைய ஆவியானவர் The சொல்லுகிறார், Lord says, என்னுடையவர்களாய் என் ஜனத்தை oh my people, நான் காப்பாற்றுவதில் வல்லமை I வாய்ந்தவனாயிருக்கிறேன். am mighty to preserve my people. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Let us all clap. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Oh, glorify God. ஒரு பக்கம் சவுல், One side Saul, மற்றொரு பக்கம் தாவீது. another side David. தேவன் உங்களை காப்பாற்றுகிறவராய் He இருக்கிறார். is your savior. கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். God is my inheritance. எனக்கு அதை எதை கொடுத்தாரோ, Whatever he gave, எந்த இடத்தை கொடுத்தாரோ, Which place he may எத்தனை give, பிள்ளைகளை கொடுத்தாரோ, how many children he may give, எத்தனை உடைமைகளை கொடுத்தாரோ, how many belongings he அது may என்னுடைய give, சுதந்திரம். that is my inheritance. என் பாத்திரத்தின் பங்குமானவர். Portion of my cup. தேவரீர் என்னுடைய சுதந்திரத்தை Oh Lord, காப்பாற்றுவீர். you will save my inheritance. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Let us all glorify என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரலாம், sufferings may come for ஆனால் righteous. கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கிறார். He will stand and அவனை மட்டும் deliver. விடுவிக்கிறது மட்டுமல்ல, Not only அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். save even their bones. அவனுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார். Even their bones. எலும்புகளை காப்பாற்றுகிறார். Even their bones. அந்த எலும்புகளில் உண்டாயிருக்கிற ஊனை கூட அவர் காப்பாற்றி He will விடுகிறார். heal all the marrow of the bones. எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. Should not be broken. எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. Should not be broken. வேதம் சொல்லுகிறது, Bible says. சங்கீதம் 34:20 சொல்லுகிறது, 34:20. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவர் எலும்புகளை எல்லாம் He காப்பாற்றுகிறார். preserve all the bones of the righteous. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், the Lord says, உன் வாழ்க்கையில் எலும்புருக்கி போன்று பலவீனம் இருக்கிறதோ, you have some weaknesses. நீ வேதனைப்படுகிறாயோ, Are you suffering? இயேசு உன்னை காப்பாற்ற வல்லமை The Lord உள்ளவராய் is mighty இருக்கிறார். to heal you. தேவன் உங்களை காப்பாற்ற வல்லமை But the உள்ளவர். Lord is mighty to save தேவன் you. உங்களை காப்பாற்ற வல்லமை He is mighty உள்ளவர். to save you. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah to God. அல்லேலூயா. Hallelujah. என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்கிறவர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்து If you சொல்லணும். believe, exalt the Lord. இருதயம் நொறுங்குண்டவர்களை இவர் பார்க்கிறார், He will concern about the broken hearted அவர்களை ரட்சிக்கிறார். and save them. நீதிமானை பார்க்கிறார், Look at the righteous அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். and stand for them. பார்க்கிறார், He concerns, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். strengthen even their bones. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. நான் சொல்லவில்லை, I am not saying. சங்கீதம் 34:18 From சொல்லுகிறது, 34 verses 18. சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, 19th also சங்கீதம் says. 34:20 சொல்லுகிறது, 20th word. அவர் எலும்புகளை எல்லாம் He காப்பாற்றுகிறார். save all his bones. அதில் ஒரு எலும்பும் ஒடிந்து போவதில்லை, முறிந்து போவதில்லை. Not one of them is broken. எத்தனை பேர் ஆம் என்று How விசுவாசிக்கிறீர்கள்? many believe that? இன்று கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதில் இரக்கத்தோடு இருக்கிறார், Today, kindfully, he is ready to வல்லமையோடு heal. கூட இருக்கிறார். Powerfully. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல Let தெரியும், me say one thing. நான் அவருக்கு ஊழியக்காரன், I am a servant of நான் God. அவருக்கு பணிவிடைக்காரன், I am a servant of Almighty நான் அவரை God. பார்த்து பேசும் மனிதன் தான். A man to speak with God. அற்புதங்கள் அவருடையது, Miracles belong to God. ஆசீர்வாதங்கள் அவருடையது, Blessings belong to God. ஆகாரம் அவருடையது, Food belongs to தண்ணீர் God. அவருடையது, Water belongs to God. சகல நன்மையும் அவருடையது. All the goodnesses comes from the Lord alone. கர்த்தர் காப்பாற்றுவதில் வல்லமை உள்ளவர். He is mighty to save his அவர் எப்படி people. காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. How the Bible அதை says. அனுபவித்த தாவீது சொன்னான். Experience. சங்கீதம் David says. 36:6 பாருங்கள். 36 verses என் 6. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த திருமறையின் வேதம் அழகாக தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்று பின்வருமாறு விளக்குகின்றன. Psalm reveal about the deeds of God. சங்கீதங்களின் புஸ்தகம் 89 அதிகாரம் 89. 28 வாசித்து பாருங்கள். 28. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் 139. 13 வாசித்து பாருங்கள். Verses 13. சங்கீதங்களின் புஸ்தகம் 146 அதிகாரம் 46. 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். Verses 9. சகரியாவின் புஸ்தகம் 12 அதிகாரம் Zechariah 12. 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். Verses 8. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 Peter chapter 5 2. வசனங்களை வாசித்து பாருங்கள். Verses 5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation 3 அதிகாரம் chapter 3. 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Verses 10. தேவன் எப்படி ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக அவர் காப்பாற்றும் விதத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. The Bible reports how the Lord save his people. அவர் காப்பாற்றுவதற்கு மகிமைக்குரியவராய் இருக்கிறார். He is glorious God to save. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார், Through prophet Isaiah. ஏசாயா, Isaiah, நான் கர்த்தர், I am the Lord. நான் காப்பாற்றுகிறவர் என்றார். I am the Savior. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தராகிய நான் காப்பாற்றி The Lord God will save. அடிக்கடிக்கு தண்ணீர் பாய்ச்சி Often
ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு Should not allow it to- இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்ளுவேன். Day and night I will இரவும் பகலும் Day and night இரவும் பகலும் Day and night. உங்களுக்குரிய ஆகாரத்தை கொடுப்பார். provide your food. உங்களுக்குரிய சுகத்தோடு You இருப்பார். will be sound health. நான் சொல்லவில்லை. I am not saying. ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே இயேசு சொன்னார். And prophet Isaiah said, கர்த்தராகிய தேவன் சொன்னார். The Lord God said. பிதாவாகிய தேவன் சொன்னார். Father God said. குமாரனாகிய இயேசு சொன்னார். Son Jesus பரிசுத்த said. ஆவியானவர் சேனைகளின் கர்த்தர் சொன்னார். Holy Ghost and the Lord of hosts says. என் அன்பு மகனே மகளே, Beloved son and daughter, நான் சொல்லவில்லை. I am not saying. கர்த்தராகிய நான் The Lord God அதை காப்பாற்றுவேன். will save. அதை காப்பாற்றுவேன். Will save. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். Oftenly water. எப்பொழுது தண்ணீர் தேவையை பாய்ச்சுவேன். Whenever need comes, நான் I பாதுகாப்பேன். will preserve. ஏசாயா 27:3 சொன்னார். 27 verses 3. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, இந்த வார்த்தையை சற்று கவனித்து look at the பாருங்கள். word of the Lord. தேவாதி தேவன் சொன்னார், The Lord God said, நான் காப்பாற்றுகிற தேவன். I am a God to என் save. மக்கள் என்னை நம்பி வருகிறவளை காப்பாற்றும். Those who believe the Lord will நான் be saved. இயேசுவை பார்த்து ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு அதுதான். I pray unto God. என் அன்பு மகனே மகளே, Beloved son and daughter in Christ. உங்கள் பக்கத்தில் எத்தனை பேர் நின்றாலும் சரி, How many stand on your right hand வலது side பக்கம் இடது பக்கம் எத்தனை பேர் நின்றாலும் சரி, or left hand side? ஒன்று இந்த கடைசி காலத்திலே In these last days, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். submit your children unto God. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு It is நல்லது. good for you and your children and the future of your children. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், And the Lord said, நான் தாவீதை காப்பாற்றினது போல உன் ஜனத்தை how காப்பாற்றுவேன். I saved David, same way I will save your children. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. உங்கள் தொழிலை அவர் காப்பாற்றுவார். He will save your business. உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் He will காப்பாற்றுவார். bless your handwork. உங்கள் விசுவாசத்தை காப்பாற்றுவார். He will save your faith. பலத்த கைகளை தட்டி ஆவியானவர். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதுதான் தேவாதி தேவன். That is the power of the என் Almighty. அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Just saying. எத்தனை கிருபை நிறைந்த தேவன், What a merciful God. எத்தனை he is. மகத்துவமுடைய தேவன். What a glorious God he is. அதைத்தான் வேதம் That's சொல்லுகிறது. what the Bible says. எரோமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் Jeremiah 31 10வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? verses 10. எரோமியா 31:10. ஜாதிகளே ஜாதிகளே ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக் கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று ஹalleluya. Praise be to God. தன் மந்தையை காக்கும் வண்ணமாக How preserve their அவர் flock. நம்மை காப்பாற்றுகிற He is மேய்ப்பனாய் a இருக்கிறார். God to keep our life. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Stotra. அவர் என்னை காப்பாற்றுவார். Hallelujah. என் இயேசு நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறவர்கள் Amen. பலத்த பலத்த Good பலத்த shepherd. கைகளை தட்டி. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னார். Prophet Isaiah ஏசாயா says, தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 49 9வது வசனங்களை வாசிப்போமா? verses 9. ஏசாயா 49:9. கட்டுண்டவர்களை நோக்கி கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி நான் உம்மை கையை காப்பாற்றி தட்டி வரலையா சொல்லுங்களேன். Praise be to God. நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் உம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எவ்வளவு அழகாய் காப்பாற்றுகிற ஆண்டவர். How the Lord preserve his people. நம்முடைய தேவன் காப்பாற்றுவதில் வல்லமை Our God உள்ளவர். is mighty to save his அதைத்தான் தாவீது people. சொன்னார். That's what King David says. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்றார். The Lord will save me. என் பாத்திரத்தை Save காப்பாற்றுவார். my cup. எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எதுவோ அதை He will காப்பாற்றுவார். save my inheritance. என்னுடைய ஆசீர்வாதம் எதுவோ அதை He will காப்பாற்றுவார். save my blessings. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் He will காப்பாற்றுவார். save all my belongings. முன்னும் பின்னும் பாதுகாப்பார். And friend and கரங்களை beard. தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. Glory be to God. கையை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah. ஹalleluya. Praise the Lord. நம்முடைய தேவன் காக்கிற வல்லமை உள்ளவர். Our God is mighty to save. கை தட்டி அப்பாவுக்கு. Let us all glad. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. சற்று கவனித்து பாருங்கள். Pay attention. ஈட்டிகளை நீங்கள் கையில் வைத்திருக்கலாம்.
அவனுடைய சால்வையின் ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். You may cut his ஆனால் shawl. ஒன்று But one thing. கர்த்தர் தான் காப்பாற்றுகிறவர். The Lord is a protector. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. நான் சொல்லவில்லை. I'm not saying என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 9வது 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 9. 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை Amen. காப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களாகிய அவருக்கு முன்பு முழங்கால் படியிட்டு அவரை தேடுகளுடைய பாதத்தையே He காப்பாற்றுகிறார். will save the feet of his saints. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be பார்க்கலாம். to God. அவர் எப்படி காப்பாற்றுகிறார் How the பாருங்கள். Lord save உன் பாதம் கல்லிடாதபடி காப்பாற்றுகிறவர். should not dash unto the தேவ தூதனுக்கு கட்டளையிடுவார். command to the angel. ஆண்டவர் சொன்னார், உன் பாதம் கல்லிடாதபடி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு May the கட்டளையிடுகிறார். Lord command to the angel to save your feet from கரங்களை the தட்டி அப்பா ஒரு அல்லேலூயா stumbling சொல்லுங்கள். blocks. Hallelujah. அப்படியே கால்ல கை வச்சு சொல்லுங்க, நம்முடைய தேவன் காக்குவதில் வல்லமை Our உள்ளவர். God is mighty savior. அநேக சமயங்களில் நாம் இப்படி In சொல்லுவோம், many times we used to say like that. தேவன் என்னை மறந்து விட்டார். Oh, I am forgotten by ஒரு God. காலம் அவர் மறப்பதே இல்லை. Not at all. என் அருமையான மகனே மகளே, Beloved. அவர் துரோகி கூட மறப்பதில்லை. He never forget even the அவர் துன்மார்க்கனை கூட மறப்பதில்லை. cheating வேதம் fellows. சொல்லுகிறது, The Bible says. தான் படைத்த சூரியனை பார்த்து சொல்லியிருந்தார். And he would have said to the sun, ஒரு தரம் சூரியனை பார்த்து சொன்னார், those days he said to ஏ the sun, சூரியனே, you sun, நான் சொல்வதை செய்வாய் என்று கேட்டார். do my அதற்கு command. சூரியன் சொல்லும் ஆண்டவர் என்று கேட்டார். Sun obeyed. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதித்துக் கொண்டே இரு என்றார். Shine forth evil and good. அவன் நல்லவனாயிருந்தாலும் சரி, May be good. அவன் கெட்டவனாயிருந்தாலும் All சரி, evil. நீ உதித்து விடு. Shine forth. நீ உதித்து விடு. Shine forth. என் ஒளியை கொடுத்து விடு. Produce my light. இருள் விலகும்படி கொடுத்து விடு. Produce the கைகளை light. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. இந்த நாளில் அவரோடு கூட பேசுவதை கற்றுக்கொள்ளுங்கள். Even today, learn to speak with God. அவரோடு பேசுவதை கற்றுக்கொள்ளுங்கள். Learn to have a fellowship with அதுதான் God. உங்களுக்கு ஆசீர்வாதம். That is blessing. for you. அதுதான் உங்களுக்கு It ஆசீர்வாதம். will bring forth blessing. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. அதை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் If you learn it, அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கி you வரும். can experience the mercy of God. அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கி Mercy வரும். will fall on you. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Hallelujah to God. அவர் எப்படி பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். How he preserved his சங்கீதம் children. 97:10 வாசிப்போமா? 97 verses 10. சங்கீதம் 97:10. 97 verses 10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரில் அன்பு கூறுகளே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி கையை தட்டி முகன் அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த 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 கைகளை தட்டி Hallelujah. அவர் ஆத்துமாக்களையே He காப்பாற்றுவார். preserved the souls of his saints. ஒவ்வொரு ஆத்துமாவை காப்பாற்றுவார். Preserve the souls of his saints. பிள்ளைகளே, Oh children, உங்களை காப்பாற்றுகிறவர் ஒருவர்தான். he is your savior. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் சொல்லவில்லை, I am not saying. அதைத்தான் சாலமன் சொன்னான். That's what Solomon said. நீதிமொழி 2:8 வாசித்து Proverbs பாருங்கள். 2 verses 8. தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் How என்று. the Lord preserved. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்று. Amen. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் உங்களுக்கு தகப்பன். I am your spiritual father. உங்களுடைய அம்மாவுக்கு கணவனும் தகப்பனும், I am husband for your mother. பிள்ளைகளுக்கு நான் தகப்பனும் I am a ஊழியக்காரனும், father for your children and ஆனால் servant. அவருக்கு நான் But வேலைக்காரன். I am a servant for him. அவர் எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். A man to say what the ஆண்டவர் Lord says. ஒருவர் தான் நம்மை நடத்த வேண்டும். He should alone. கர்த்தர் lead. ஒருவர் தான் நடத்த The வேண்டும். Lord alone to கர்த்தர் shield. ஒருவர் தான் காக்க He வேண்டும். alone to protect. அவர் நியாயத்தை நெறி தவறாமல் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. இப்ப கையை கொண்டு சொல்லுங்கள், Take your hand. கர்த்தர் என்னை The காப்பாற்று. Lord will save me. கர்த்தர் என் குடும்பத்தை He will காப்பாற்றுவார். save my family. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை He will காப்பாற்றுவார். save the members of my நீ family. வளர்க்கிற கோழி குஞ்சு கூட காப்பாற்றுவார். Even your livestock will be saved. நினைவேவிலே யோனாவின் பிரசங்கத்திலே மனம் திரும்புதல் உண்டான பொழுது கோழி முதற்கொண்டு பாதுகாக்கப்பட்டது. Even when Jonah preached in Nineveh, even all the livestock repented. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. தலைமையில கையில் என்னை காப்பாற்றுவார். He will preserve me. பிப்ரவரி மாதம் முழுவதும் என்னை All the காப்பாற்றுவார். February, the Lord will save எனக்கு உண்டான சுதந்திரத்தை, all the inheritance, எனக்கு உண்டான all the ஆசீர்வாதத்தை, blessings, எனக்கு உண்டான சந்தோஷத்தை, all the joy, எனக்கு உண்டான ஆனந்தத்தை all the rejoice. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். today the Lord will ஒரு save. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. காப்பாற்றுவார் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible நான் says. சொல்லவில்லை. I am not. சங்கீதம் 21:7 வாசித்து பாருங்கள். 21 verses 7. சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7வது வசனம். 121 verses 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி கையை காப்பார். தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. பலத்த கைகளை தட்டி. Amen. ஹலோ,
ஒன்னு ரெண்டுன்னு சொல்லி இருக்குதா? Not 1 or 2, sir. எல்லா கால் வலிக்கு கை வலிக்கு சொல்லுது இல்ல. கர்த்தருடைய எல்லா The Lord shall எல்லா preserve தீங்குக்கும் from all evil. விலக்கி காப்பார். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். இப்ப தைரியமா கை கொடுங்க. Boldly கர்த்தர் shake. The Lord எல்லா பயத்துக்கும் all fear என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். deliver me and சங்கீதம் save me. 34 சொன்னது போல Psalm 34. கர்த்தர் The Lord என்னுடைய எல்லா தீங்குக்கும் shall preserve all the evil. நீங்களாக்கி Preserve me. நீங்களாக்கி Preserve me. என்னை காப்பார். And he'll save என் me. ஆத்துமாவை Save my soul. என் ஆத்துமாவை Preserve my soul. என் ஆத்துமாவை காப்பார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Glorious God. 8வது வசனங்களை வாசிப்போம். Verses 8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அலையா Say சொல்லுங்க. hallelujah to the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், Sister, நீங்க காலையில போகும்போது, காலையில போகும்போது, மத்தியானம் போகும்போது, மத்தியானம் ராத்திரி போகும்போது, போகும்போது, ஸ்கூட்டர்ல போகும்போது, ஸ்கூட்டர்ல போகும்போது, பைக்ல போகும்போது, பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, கார்ல போகும்போது, நடக்கும் பொழுது நடக்கும் பொழுது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தர் உன் போக்கையும் The Lord shall உன் preserve. வரத்தையும் நல்லா கவனிக்க. லிசன் டு மீ. அந்த வசந்த பார்க்கணும். கர்த்தர் கர்த்தர் The உன் Lord போக்கையும் நல்லா கவனி. உன் போக்கையும் உன் வரத்தையும் நீ திரும்பி வர்றதையும் இது முதற்கொண்டு இப்போதிலிருந்து எப்போதிலிருந்து in from this இப்போதிலிருந்து in from now this your time. right time In from this time. right time சரியான நேரம். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்களேன். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? நான் நடக்கும் பொழுதும், When I walk, நான் படுக்கும் பொழுதும், when I lie down, நான் திரும்பி வரும் when I பொழுதும் come back, என்னை கர்த்தர் the Lord என் போக்கையும் in my going என் out, வரத்தையும் thy coming, இது முதல் in this time, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இயேசுநாதரை அன்பா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை I வைத்தோம். love Jesus. Let us all lift up your hand. ஹலோ, ரெண்டு கையை உயர்த்திக்கணும். Lift up your both நீ hands. நேசிப்பது உண்மைன்னா If truly you love, அவர் உன்னை நேசிப்பார். he will love you. வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை சிநேகிக்கிறவனை நான், He go love me. என்னை நேசிக்கிறவனை நான் I will love them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அப்போ நீங்க இயேசுநாதரை அன்பு காட்டுனீங்கன்னா, If you show love to Jesus, இயேசு மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றவங்க I love Jesus ஒரு means நொடி பொழுது நான் முடிக்க போகிறேன். I'm going to finish. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, நான் இயேசுவை நேசிக்கிறேன். I love Jesus. இயேசுவின் மேல் அன்பு இருக்கிறது. I love Jesus Christ. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். Let me say the prophecy. இயேசுவை நீ அன்பாய் நேசிப்பாயானால் If you love Jesus, உன் கூட இருப்பார், உன்னை காப்பாற்றுவார். he will be with you and save you. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம். 145. எல்லாம் கையை உயர்த்திக்கோ. Let us all lift up. 145 சங்கீதத்திலே அதுல 20வது வசனத்தையும் 21வது வசனங்களை கூட வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி ஒரு அல்லேலூயா. சத்தமா என் மக சொல்லுங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் யாவரையும் காப்பாற்றி காப்பாற்றுகிறார். எப்படி சொல்றாரு? தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும். அவர் மேல எவன் அன்பு வைக்கிறானோ அவன் யாராயிருந்தாலும், எத்தனை பேராயிருந்தாலும் அவர்களை அவர் காப்பாற்றுகிறார். கை தட்டி அப்பாவுக்கு. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற அப்படி நிறுத்திக்கோ. ஒரு கையை உயர்த்துக, லெஃப்ட் உயர்த்துக, ரைட் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார அழிக்க போற ஆண்டவரே? துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. ஒரு அல்லேலூயா. கையை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஐயா. ஆமென். அப்படியே ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Let us all lift up your hands. என் வாய் My mouth கர்த்தரின் துதியை சொல்வதாக. speak the praises of the Lord. மாம்ச தேகமுள்ள யாவும் மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise his name forever and பார்க்கலாம். ever. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. நான் இப்பொழுது ஜெபிக்கிற நேரம், இந்த நேரத்துக்குள்ள நீ உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்துங்கள், கண்களை மூடுங்கள், சீக்கிரம் கொண்டு வந்துடுங்கள். தம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் அற்புதங்களை செய்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். சொல்லுங்கள், இயேசுவே. இயேசுவே. கண்ணை மூடி சொல்லு, இயேசுவே. இயேசுவே.
நீர் அன்பான தேவன். நீர் அன்பான தேவன். ஏ சாத்தானே, சாத்தானே, உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை நான் கொடுக்கிறேன். கர்த்தரில் அன்பு கூற போகிறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். சர்வவல்லவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் சத்துரு அழிக்கப்படுவானாக, 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 அழிக்கப்படுவானாக. கர்த்தாவே, என்னை காப்பாற்றும், ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இயேசுவே, என் ஜனங்களை ஆசீர்வதியும். Bless my people. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். Place in your hands. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. Pray, Father. ஆமென். Amen.